பக்தி வழி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தோன்னா உலகத்துல பார்த்தோன்னா மனிதனுக்கு பிறக்கும் போதே கடவுள் படைச்சிடுறாரு. ஆனா ஒரு குழந்தைகள் பார்த்தோன்னா 10 குழந்தை இருக்கும். அந்த 10 குழந்தைக்கும் கல்வி இருக்குமான்னு கேள்வி கேட்கலாம். ஏன்னா ஒருத்தருக்கு நல்லா படிப்பாங்க, ஒருத்தர் பார்த்தோன்னா கம்மிதாசிய படிப்பாங்க, ஒருத்தர் மீடியமா படிப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் இதனால கடவுள் எல்லாரையும் தானே படைச்சாரு, எல்லாரும் நல்லா தானே படிக்கணும், அந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய எழுப்பலாம். ஏன் இது காரணம்னா, இப்போ நம்ம கணவன் மனைவிகள் பார்த்தோம்னா இருவரும் ஈன்று எடுத்து ஒரு குழந்தை ஈன்று எடுக்கிறாங்க. அந்த குழந்தை ஈன்று எடுக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும்னா, சில பேர் இப்போ பிள்ளைகள் கருவுற்ற நேரம், இப்ப மனைவி கருவுற்ற நேரம் என்ன பண்ணணும்னா, அந்த மனைவிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த குழந்தை நல்லா வளரணும், நல்ல ஞாபக சக்தி வரணும், நல்லா படிக்கணும்ன்ற அந்த கற்பனை மறந்துடுறாங்க, அந்த எண்ணத்தையே விட்டுடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, போய் வீட்டுகள்ல பக்கத்து வீட்டுக்கார நாயும், அந்த வீட்டுக்கார நாயும், இந்த வீட்டுக்கார நாயும், இவன் அப்படி போயிட்டான், இவன் அப்படி போயிட்டான், இதைதான் பேசுவாங்க. இப்படி இவங்க பேச பேச என்ன ஆகுன்னா, கெட்ட எனர்ஜி ஆகி நம்ம உடம்புக்குள்ள அந்த கரு என்னன்னா, அது நல்ல பிறக்கக்கூடிய குழந்தை, நல்ல அறிவாற்றல் பிறக்கிறது கூட இந்த பேசுறாங்க பாரு அந்த பேச்சு, அதெல்லாம் உள்ளுக்கு போய் அந்த மெமரியில பாதிப்புண்டாகி கல்வி குறைய ஆற்றல் வந்துருது, ஞானம் கம்மி வந்துருது, படிப்பு திறன் கம்மி வந்துருது. இப்படிப்பட்ட குழந்தைகள்லாம் பார்த்தோன்னா யாருடைய தப்பு? அம்மாளுடைய தப்பு, அப்பனுடைய தப்பு. அப்போ பிள்ளைகளை தாய்மார்கள் தயவு சொல்றேன், நீங்க இந்த மாதிரி கருவுற்ற நேரத்துல நல்ல விஷயங்கள் சொல்லுங்க. இல்ல நீங்க என்ன பண்ணனா, ஒரு கலைமகள் மந்திரம் எடுத்து படிங்க, இல்ல ஒரு கணபதி மந்திரம் எடுத்து படிங்க, ஒரு சிவ மந்திரம் எடுத்து படிங்க, ஏதாவது ஒரு அம்மன் மந்திரம் படிங்க, இல்ல ஒரு பெருமாள் மந்திரம் படிங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்திரம், இல்ல மந்திரமே படிக்க தெரியலன்னா கூட நீங்க என்னன்றா நல்ல விஷயங்களை சொல்லுங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க. பாருங்க, நல்ல விஷயங்கள் பேச பேச ஏதாவது ஒண்ணு குழந்தைக்கு போய் உள்ள என்னாகும், நன்மை உண்டாகும். நன்மை உண்டாச்சுன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும், எடுத்த உடனே டாப்பு, ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் அப்படி போகும். அப்போ என்ன பண்ணுது, கெடுக்கிறது யாரு? நம்ம தாய் தந்தை. நம்ம தாய் தந்தை ஒழுங்கா இல்லாதனால்தான் பிள்ளைகள் கெடுது. பிறக்கும் போது எல்லா குழந்தையும் தான் சொல்றேன், 100% எல்லாமே அறிவுத்திறன், பேச்சுத்திறன் எல்லாமே இருக்கு. அது வராது காரணம் தாய் தந்தை தான். சரி, இனிமேல் முடிஞ்சு போச்சு. இனிமேலாவது மக்களே மாறுங்கள். இனிமேலாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கள், தயவுசெய்து சொல்றேன். நீங்க என்ன பண்றாங்கன்னா, பிள்ளைகளுக்கு இப்போ கருவுற்றாங்க, கருவிட்ட பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்போ வயிற்றுல இப்போ 3 மாசம் ஆயிடுச்சு, தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இந்த 3 மாசம் ஆயிடுச்சு, தெரிஞ்சு போச்சு. இப்போ நீங்க எப்படின்னா 3 மாசத்துல இருந்தே அந்த குழந்தைக்கு கல்வி ஞானத்தை உற்பத்தி பண்ணணும். அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, போயிட்டு நீங்க பார்த்தோன்னா வல்லாரைன்னு பாருங்க, நாட்டு வல்லாரை. இது பார்த்தோன்னா நிறைய காவல், இந்த தண்ணி போற கால்வாயின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் இருக்கும். இல்லைன்னா வீட்டுங்களே நீங்க இது பார்த்தோன்னா மார்க்கெட்ல வித்தா இதை எடுத்துன்னு போய் இது நட்டுங்கன்னா நிறைய வந்துடும். இது பார்த்தோன்னா நாட்டு வல்லாரைன்னு வாங்க. இதை நீங்க என்ன பண்றாங்கன்னா, கருவுற்ற நேரத்திலேயே நம்ம என்ன பண்றோம், ஒரு சிட்டிக்கு பால்ல நம்ம கலந்து குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு நீங்க என்ன பண்றாங்கன்னா, பிள்ளைக்கு கலைமகள் மந்திரத்தை சொல்லுங்க. கலைமகள் ஓம் ஸ்ரீம் ஐம் சரஸ்வதி நம, இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் மனசுக்குள்ள உச்சரிச்சுனே இருங்க. இல்ல இது கூட உங்களால ஸ்ரீம் வரல, வாயில் வரலன்னா ஓம் கலைமகளே நம, ஓம் கலைமகளே நமன்னு இப்படி மனசுக்குள்ள சொல்லினே இருங்க. அதே மாதிரி என் புள்ள நல்லா படிக்கும், என் புள்ள நல்லா படிக்கும், என் குழந்தை நல்லா பிறக்கும், என் பிள்ளை அறிவுத்திறனை வரும், இந்த மாதிரி நல்ல எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ள போட்டு சொல்லினே இருங்க. பாருங்க, அந்த குழந்தை அப்படியே ஆரோக்கியமா அப்பே உள்ள இருக்கும் போதே ஞானம் கிடைச்சிரும். அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணும், பிறக்காதுக்கு முன்னே உங்களுக்கு திறன் கிடைக்கும், பேச்சு திறன் கிடைக்கும். அதே மாதிரி வாய் அப்பே நீ கருவிலே அம்மான்னும். ஏன்னா நான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து கருவிலே அந்த பேசுற அந்த சுவாரஸ்யமான அந்த வார்த்தை எங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இதை பண்ணிட்டு வந்தாங்கன்னா, அந்த குழந்தை பிறந்த உடனே நீ என்னமே பண்ண தேவையில்ல. கொண்டு போய் காலேஜ் இதுல மெட்ரிகுலேஷன்ல இல்ல கவர்மெண்ட் பிள்ளையிலேயே எங்க சேர்த்தனா கேட்டுங்க, நம்பர் 1 பிள்ளையே வரும். இது வேணா நான் அடிச்சு சொல்லுவேன். இது ஒண்ணு. சரி, இப்படி ஆயிடுச்சு. அடுத்து நீங்க என்ன பண்றாங்க பெத்தவங்க, இப்ப பெத்தவங்க இன்னொரு விஷயம் நீங்க பண்ற தப்பு ஒண்ணு இருக்கு. இதுல இது நான் சொல்லனாலையும் அது இதாகாது. நீங்க என்ன பண்றாங்கன்னா, குழந்தைங்களை ஈண்டு எடுத்து என்ன பண்றாங்கன்னா, குழந்தைக்கு நீங்க என்ன விஷயம் சொல்லி தரணும்னா நல்ல விஷயங்கள் சொல்லி தரணும். நீங்க என்ன பண்றாங்க, அத்தை திட்டு அடி என்ன பண்றாங்கன்னா, பெத்தவங்களை போயிட்டு அடின்றது, இல்ல அத்தை மர திட்டுன்றது, இல்ல இங்க இருக்கிற பிள்ளைகளை ஏதாவது ஒரு விஷயம் திட்ட சொல்றது. இந்த பிள்ளைகள் என்னன்னா தவற திட்டி சொல்லி 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 இது கொடுத்து என்னன்னா, அந்த குழந்தை அந்த தவறான என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதே இதுக்கு மெமரி ஏறிடுது. அப்படியேப்பட்டதை சொல்லி கொடுக்கும் போது இது பெருசா ஆயிட்ட பின்னாடி என்ன பண்ணுது, உடனே எங்களை மாதிரி சாமியாருங்க மாந்திரிங்க சாமி என் புள்ள அடங்கல,
என் பையன் தட்டுறான், இப்பயே இப்படி தட்டுறான் அப்படி தட்டுறான்றது உடனே. அப்போ நாங்க என்ன பண்ண முடியும்? இதான் சாக்குன்னு நிறைய பேர் பணத்தை கொடுங்க, நாங்க இதை பண்றோம் அதை பண்றோம்னு பண்ணி கொடுப்பாங்க. ஆனா நீ ஏன் உங்களுக்கு அது தேவையான ஒரு விஷயம் அதெல்லாம் விட்டுட்டு பிள்ளைகளை வந்து நல்ல ஒரு விஷயமா தாய் தந்தையை வணங்கு, கடவுளை வந்து வணங்கு, குருவை வணங்கு, இந்த மாதிரி நன்மை செய்யி, இந்த கெட்ட வழியில பேசாதே, பொய் பேசாதே, திருடாதே, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நீங்க சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை என்ன ஆகும்? அதே மாதிரி நல்ல வழி போகும். நீங்க அதை விட்டு போட்டு பிள்ளைகளை தவறான ஒரு விஷயங்களை சொல்லி கொடுத்தே அந்த பிள்ளைங்களை கெட்டவங்களை ஆக்குறது பெற்றவங்க தான், வேற யாருமே கிடையாது. அங்க போயிட்டு பாவம் ஆசிரியர்கிட்ட என்னன்றது, இப்ப என் பிள்ளை படிக்கலன்னா நீ நல்ல நாலேஜ் வளர்த்தி அனுப்பிச்சிருந்தா அந்த பிள்ளைகள் படிக்கும். அதனால பிள்ளைகள் படிக்காத காரணம் நீங்களும் இது வந்து பார்த்தோன்னா இதையும் மாத்திங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பண்றோம், பிள்ளைகள் சரி நம்ம ஓரளவுக்கு நல்லா படிக்குது, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம பிள்ளைங்க நல்ல பேச்சு திறன் வரணும், ஒரு பேச்சு போட்டியில ஜெயிக்கணும், இல்ல ஒரு பாட்டு போட்டியில ஜெயிக்கணும், இல்ல எக்ஸாம்லயே நம்ம நம்பர் 1 வரணும். இப்படி எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. எல்லாருக்கும் ஆசைன்றது இருக்கும், இல்லாம போகாது. அப்படியே பட்டவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து விடிய காலை வந்து பார்த்தோன்னா பிரம்ம முகூர்த்தத்துல எழுதுங்க, 3:30 6 அதுல வந்து நீங்க என்ன பண்றேன்னு இந்த வேரை எடுத்து கட் பண்ணிட்டு இதை வந்து என்ன பண்றாங்கன்னா வெள்ளை துணி மஞ்சள் சிவப்பு 3 பட்டு துணி கூட ஒரு பிட்டு வாங்கி இதை சுத்தி அந்த தாயத்துக்குள்ள அடைச்சிருங்க. தாயத்துக்குள்ள அடிச்சுட்டு இது வந்து நம்ம என்ன பண்றோம்னா, கலைமகள் முடிஞ்சா நீங்க ஓம் கலைமகளை நம்ம கூட சொல்லி ஒரு 11 நாள் ஒரு 108 இல்ல ஒரு 51 முறை சொல்லி அந்த அம்மாவை வேண்டி அந்த பிள்ளைகளுக்கு தாய்த்தா இல்ல வலது கையிலே இல்ல இடுப்புல கட்டிட்டீங்கன்னா நிச்சயம் அந்த குழந்தை பார்த்தோன்னா படிச்சது ஞாபக சக்தி நல்லா வரும். அதே மாதிரி பேச்சு திறன் நல்லா கிடைக்கும், படிப்புல நல்ல வளர்ச்சி வெற்றின்ற அந்த இதுல போகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா படிச்சுன்னு போயினே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தோன்னா அந்த படிப்பு அப்படியே தடை விட்டுரும். உடனே என்ன பண்ணுவாங்க, என் பையன் ஃபர்ஸ்ட் எடுத்தான், 2வது எடுத்தான், 3வது எடுத்தான், இப்ப அப்படியே ஒண்ணு இல்லாம அப்படியே மந்தமாயிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்களுடைய அமைப்பு ஜாதக ரீதியா சில பேர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு அந்த நேரங்கள் கெட்ட நேரங்கள் வரும்போது அந்த படிப்பு வந்து தடை பெற்றோம். அந்த தடையை விளக்கணும்னா இந்த மூலிகை இருந்துச்சுன்னா அந்த தடையெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த மூலிகை வேறு யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தடை இருக்காது. இப்ப எப்படி படிக்கிறாங்களோ கடைசி வரையும் அதே தான் வரும் அவங்களுக்கு. அதே மாதிரி ஞாபக சக்தியும் நல்லா வரும். அடுத்து வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதெல்லாம் முழுமையை எடுத்து நெனல்ல வந்து துண்டு ஆற போட்டுருங்க. இது துண்டு ஆற போட்டுட்டு நீங்க என்ன பண்றாங்கன்னா, இதை வந்து நல்ல மிக்சியில போட்டு ஆட்டிடுங்க. மிக்சியில ஆட்டிட்டு இதை வந்து என்ன பண்றாங்கன்னா, காலையில வந்து தூங்கி எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணா பல்லெல்லாம் விளக்கிட்டு 1 கிளாஸ் பால் இல்ல சுடுதண்ணி அதுல ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு கலந்து குடிச்சிட சொல்லுங்க. திரும்ப நைட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, போயிட்டு அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்து திரும்ப ஒரு 1/2 ஸ்பூன் பால்ல வெந்நீர்ல கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் இது என்ன ஆகும்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா நம்ம படிச்சதுல மறந்துடுவாங்க நிறைய பேர். இப்ப படிப்பாங்க, அடுத்து பார்த்தோன்னா மறந்துடுவாங்க. எக்ஸாம்ல போயிட்டு என்ன பண்ணுவாங்க, பயம் வரும், நடுக்கு வரும், அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, அப்படியே மறந்துடுவாங்க. அப்படியே பட்டவங்க எல்லாம் இந்த மூலிகை சாப்பிட்றதோ இந்த மூலிகை வேறு கையில வைக்கிறதோ இயற்கையவே அவங்களுக்கு அந்த ஆற்றல் வந்துடும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், படிப்பு திறன் நல்ல மேலும் வளரும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா படிக்காதவங்க கூட இன்னைக்கு போய் பாருங்க, ஞாபக சக்தி இல்லாதவங்க எல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம். படிக்காதவங்க கூட வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம சில விஷயங்கள் பேசுவோம், அதை மறந்துடுவோம், அதுக்காக ஞாபக சக்திக்காக பயன்படுத்தலாம். இதையும் வந்து நீங்க என்ன பண்றீங்க, இப்போ வீட்டுல நீங்களே வந்து இதை வந்து நீங்க ஒரு பச்சை கற்பூரம் போட்டு இதை எரிச்சு ஒரு நெய் குழப்பி தினமும் நெத்தியில் வச்சுன்னு போனாங்கன்னா கூட கல்வி ஆற்றல் வரும். இதையும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த மூலிகை வந்து பார்த்தோன்னா எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம் தான், நீங்க போய் தேடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த கடையில வந்து பார்த்தோன்னா காலையில டைம் மார்க்கெட்டுங்களில் கிடைக்கும் இந்த மூலிகை, அங்க போயிட்டு நாட்டு வல்லரைன்னு கேளுங்க, நிச்சயம் கொடுப்பாங்க. இதை வந்து எல்லாரும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த புதினா சட்னி எப்படி சாப்பிட்றோம் அந்த மாதிரி சட்னி பண்ணி கூட ஞாபக சக்திக்கு வர்றதுக்கு இதை சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா நிச்சயம் எப்படியாப்பட்ட சாதாரண குழந்தை கூட படிப்பில்லாத குழந்தை கூட நிச்சயம் நல்ல ஒரு படிப்பு திறன் வரும். அதே மாதிரி ஞாபக சக்தி வரும், படிப்புல மேன்மேன்மை வளரும். அதே மாதிரி நம்பர் 1 அந்தஸ்துல கொண்டு போய் சேரும். இந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பயன்பெற்று இன்புற்று வாழ ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா.